பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இது 2022 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். பொறுத்துக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், சட்ட அளவியல் சட்டம், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், கள்ளச்சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம். இதுக்கான இயர்ஸை கொடுத்து டைரெக்டாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. இது 7th சோஷியல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு புக் பாக்ஸ் கண்டென்ட் தான். இதை டைரெக்டாக நமக்கு கொஸ்டினாக கேட்டிருந்துருக்காங்க. இது என்னென்ன ஆன்சர் நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கன்சியூமர் அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நுகர்வோர் அப்படின்னா இங்கிலீஷில் கன்சியூமர். இப்போ கன்சியூமர் இருக்கக்கூடிய டோட்டல் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 8 வார்த்தைகள் இருக்குது. இப்போ கன்சியூமர்னால் டோட்டல் வேர்ட்ஸ் 8. லாஸ்ட்டில் அந்த கன்சியூமர் அந்த இஆர் அப்படிங்கிறத ப்ரொனவுன்ஸ் பண்ணால் நமக்கு கன்சியூமர் ஆறு அப்படி ஆறு அப்படின்னு நமக்கு ஞாபகம் வந்துடணும். அப்போது டோட்டல் வேர்ட்ஸ் 8, இந்த கன்சியூமரில் இருக்கக்கூடிய அப்படிங்கிறது 6. அப்போது 1986. அடுத்து பிளாக் மார்க்கெட் ஆக்ட். அப்போ அது கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம். அப்போ பிளாக் மார்க்கெட், அப்போ மார்க்கெட்டு அப்படின்னா 8, அந்த ஈட்டின் முடியுது பாருங்கள் மார்க்கெட்டில். அப்போ 8. ஸோ அந்த பிளாக் மார்க்கெட்னாலே 1980. இப்போ பிளாக்னாலே நமக்கு 0 தான். அப்போ 1980 8 பிளாக்னாலே நமக்கு 0ன்னு முடியணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. ஸோ நம்ம என்னென்னா ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு விஷயம் அத்தியாவசியமாக தேவைன்னா அதை நம்ம கேட்குறதுக்கு 5 இருக்கக்கூடாது, 5 நம்ம இருக்கக்கூடாது. அப்போ 5 அப்படின்னாலே நமக்கு அத்தியாவசியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சட்ட அளவியல் சட்டம் அப்படின்னா என்னென்னா, சட்டம்னா 2 பேருக்கு நமக்கு சமமாக தான் இருக்கணும். கரெக்டாக? அப்போ சட்டம்னா 2 பேருக்கு சமமாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், 9 நம்ம கேள்வி கேட்டுகிட்டே இருக்கலாம். நம்ம என்ன சட்டப்படி நம்ம என்ன வேணாலும் நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். அப்போ 9 அப்படின்னா 9, சட்டம்னாலே 2 பக்கம். அப்போ 2 பேருக்கும் பொதுவாக இருக்கும். அப்போ 2 9. அப்போ 29 அப்படிங்கிறது என்னென்னா 2009 2009. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கேட்கும்போது. 2-3 டைம்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு எக்ஸாம் டைமில் உங்களுக்கு இது ஞாபகம் வந்துடும். அப்படியே மக்கப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். கொஞ்சம் 2-3 டைம் இதை கேளுங்க, சொல்லி பாருங்கள். ஈஸியாக நமக்கு இது மனப்பாடம் ஆகலைனாலும் எக்ஸாம் டைமில் ஆப்ஷனை வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. தேங்க்யூ.